நான் எவ்வளவோ கதையை பார்த்திருக்கேங்க. ஆனா இந்த கதையில நடக்கிற சம்பவம் மாதிரின ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்ல. இங்க ஒரு 4 பெண்கள் இருக்காங்க. 4 பேருமே உயிர் தோழிகள். அப்படி இந்த 4 பொண்ணுங்கள்ல சந்திரிமா அப்படின்ற ஒரு பொண்ணுடைய கணவர் அவங்கள ஏமாத்திடுறாங்க. அந்த விஷயத்த மனசொடைஞ்சு போய் தன்னோட 3 தோழிகள் கிட்டையும் சொல்லி எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் அவங்க வாழ்க்கையில வேற எதனா ஒரு பொண்ணு வந்தா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல, ஆனா அத அவங்க 3 தோழிகளும் ஏற்க மறுக்கிறாங்க. எங்களுடைய கணவர்கள் தான் ரொம்ப நல்லவங்க, உன் கணவர் மாதிரி இல்லன்ற மாதிரியும் அங்க ஒரு வாக்குவாதம் போது அதோட முடிவுல ஒரு போட்டி வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு கேம். அந்த கேம் தான் ஒரு மிகப்பெரிய விபரீதத்தை கொடுக்க போகுது. அதாவது தன்னோட 3 தோழிகள் கிட்டையும் நீ என்ன பண்ற, இவளோட கணவர் கிட்ட போயிட்டு வழிஞ்சு பேசுற மாதிரி பேசு, நீ இவளோட கணவர்கிட்ட போய் வலிஞ்சு பேசு. அப்படி 3 பேரும் மத்த கணவர்களோட பேசி அப்படி உங்க 3 பேரோட கணவர்களும் உத்தமர்களா இல்லனா அவங்களும் என் கணவர் மாதிரி அயோக்கியனா அப்படின்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரியும் ஒரு கேம சொல்றாங்க. கேட்டு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் அந்த கேமுக்கு ஒத்துக்கிட்டு அப்படி அந்த 3 கணவர்களுக்கு தெரியாம இவங்க மாறி மாறி பேசி ஒரு கடத்துல ஒரு விபரீதத்துல போய் முடியுது. அதெல்லாம் என்ன, அடுத்தடுத்து என்ன நடக்குது, அது எல்லாத்தையும் தான் ரொம்ப பரபரப்பாவே இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கோபீர் ஜோலர் மார்ச் அப்படின்ற ஒரு பெங்காலி சீரீஸ் தாங்க இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே நான் கவின், நீங்க பார்க்கிறது நம்மளோட பிலிம் பை. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த படத்துல மொத்தம் 4 ஹீரோயின்கள். அவங்களோட பேரெல்லாம் சொல்றேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தோ கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட பேர் தான் சந்திரிமா. முன்ன சொன்னல இவங்க கணவர் தான் இவங்களை ஏமாத்திட்டாங்கன்ட்டு. அண்ட் இந்த பெருசா பொட்டு வச்சிருக்காங்கல்ல இவங்க பேரு அராத்திகா. இங்க கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்களே இவங்களோட பேரு பானு. பார்க்கறதுக்கு சேட்டு பொண்ணு மாதிரியே இருக்காங்களே இவங்களோட பேரு திவ்யா. ஆரம்பத்துல லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனா தொடர்ந்து கதை கேட்டீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். பெண்கள் 4 பேருமே சண்டே ஆச்சுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசுவாங்க. அப்படி அந்த இடத்துல ஒரு ஒயினை குடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல நடக்கிற கதைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிற இந்த சந்திரிமா இருக்காங்கல்ல அவங்க தன்னுடைய தோழிகள் கிட்ட வந்து தன்னுடைய கணவர் தன்னை ஏமாத்திட்டாரு, அவருக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்ற மாதிரியும் அதை சொல்லி கதறி அழுகுறாங்க. அவங்களோட 3 தோழிகளுக்கும் பெரிய ஷாக்கிங்கா இருக்குங்க. கணவர் ரொம்ப நல்லவராச்சு, எங்க கூட கூட நல்லா பேசினாரு, நீ அவரு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காருன்னு சொன்னியே கண் கூட பாத்தியான்னு கேட்க, இல்ல அவரோட செயல்பாடுகளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணோட போன்ல பேசுறது, ராத்திரியில வெளியே போடுறது, இப்பெல்லாம் என் பக்கத்துல கூட அவர் வரமாட்டாரு. ஏன்னு கேட்டா நீ குண்டா இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல, அருவருப்பா இருக்குன்ற மாதிரி நிறைய காரணம் சொல்றாரு. இதுலயே எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்தது. அப்பதான் என் கணவர்கிட்ட என்ன காரணம்னு ஓப்பனா கேட்கும் போதோ அவரு என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருக்கிறதாகவும் அந்த பொண்ணோட நான் நல்லா பழகிறதாகவும் எனக்கு விவாகரத்து வேணும்ன்ற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. நான் என் கணவர் கூட சண்டை போட்டேன், விவாகரத்து எல்லாம் கொடுக்க முடியாது, நான் உங்களை காதலிக்கிறேன்னு அவர் பின்னாடியே சுத்தி வந்தேன். ஆனாலும் அவரு கேட்ட பாடு இல்ல. அவரு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, உன் வயித்துல இருக்கிறத கலைச்சிட்டு இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரியோ ஒரு விஷயத்த சொல்ல இப்ப அவங்க 3 தோழிகள் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்னடி சொல்ற, அப்ப நீ பிரெக்னண்டா இருக்கியா, நீ பிரெக்னண்டா இருக்கும் போது அவர் இப்படி பிஹேவ் பண்ணாருன்ற மாதிரியும் இன்னும் ஒரு மாதிரி ஆகுறாங்க. இப்ப அந்த கண்ணாடி போட்ட பானுன்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுமே ஏன்னா சில ஆம்பளைங்க இப்படிதாங்க இருப்பாங்க, உன் கணவருக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீ நடந்துக்கோ, அவரை இம்ப்ரெஸ் பண்ண பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களும் அதெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், அவர் பக்கத்துல வந்தாலே சும்மா குண்டு குண்டுன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாருன்ற மாதிரியும் அழுக. இப்போ அதுல அராத்திகா அப்படின்ற ஒரு பொண்ணும் இந்த பானுவும் தனியா பேசிக்கிறாங்க. பேசாம நம்ம இந்த சந்திரிமாவுடைய கணவருக்கு போன் பண்ணி சமாதானப்படுத்துவோமா, இவளை பார்த்தா பாவமா இருக்கேன்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்க அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வருது. அதாவது சந்திரிமா எல்லா ஆம்பளைங்களும் எப்படிதான் ஊருக்குள்ள உத்தமன்னு சொல்ற எல்லார்கிட்டையும் ஒரு பொண்ணு அவளா நெருங்கி வந்தா அவங்க உத்தம தன்மைலாம் உடஞ்சி என் கணவர் மாதிரிதான் போயிடுவாங்கன்ற மாதிரியும் சொல்ல இதை கேட்கிற அந்த 3 பெண்களுக்கும் பயங்கர கோவம் வருது. உன் கணவர் அப்படி போனதுனால எங்க கணவரை அப்படி சொல்லாதன்ற மாதிரியும் அங்க இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அவங்க கோவப்பட, உன் கணவர் ஒரு பணக்காரரு, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறாரு, காசு கொடுக்கறாரு, அதனால தானே அவருக்கு உன் மேல காதலே இருக்கு அப்படின்ற மாதிரியும் சந்திரிமா சொல்றாங்க. இப்போ அதை பார்த்து இந்த அராத்திகா கோவப்பட, நீ என்ன கோவப்படுற அராத்திகா, உன் புருஷனோட நீ சந்தோஷமா பேசுறதே படுக்கையில மட்டும்தான், அதுக்கு தானே உனக்கும் உன் கணவர் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. போதும் நிப்பாட்டு, வாய் அகலமா போகுது, உன்ன பாவம்னு பார்த்தா குறை சொல்றியான்ற மாதிரியும் சத்தம் போட பார்த்தோம். என்ன திவ்யா சத்தம் போடுற, உனக்கு சமையல் வராது, உன் வீட்டு வேலைக்காரு மாதிரி தானே உன் கணவரை வச்சிருக்க, நீ பேசலாமான்ற மாதிரியும் சந்திரிமா சொல்ல, ஆமா நீ எப்படி வேணா நினைச்சுக்கோ, ஆனா நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களை விட்டுட்டு போனோம் அப்படின்னு தோணுச்சுனாலே எதனா பண்ணி எங்க கூடயே வச்சுப்போம். அங்க அந்த அராத்திகா இருக்காங்களே அவங்க ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது எப்போ என் கணவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் போதோ அப்பெல்லாம் அவர் பக்கத்துல வந்துருவேன், அப்படி டிவியில லவ் சாங்க போட்டு விட்டுட்டு அவரோட ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இருப்பேன். என் கணவருக்கு என் கையில இருக்கிற நெயில்ஸ்
நெயில்ஸ் எல்லாம் பிடிக்காது, இதை வெட்டிட்டாச்சு வரலாமேன்னு கேட்பாரு. ஆனா என் கூட ஒன்னா இருந்ததுக்கு அவருக்கு நான் போடுற ஒரு சின்ன அன்பளிப்பு தான் இந்த நெயில்ஸ்ல நான் பொறான்ற விஷயங்கள், அதையும் அவரு ரசிப்பாருன்ற மாதிரியும் இவங்க ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சொல்றாங்க. எல்லாம் காமிச்சிட்டு இருக்க இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. அதாவது இவங்க பேசி ஒரு மாசம் கழிச்சு இப்ப இந்த கதையை காமிக்கிறாங்க. அப்ப இந்த அப்படின்ற இந்த கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு வீட்டுல இருக்கும் போது கால் வருது. ஆல்ரெடி 2 பசங்க இருக்காங்க போல. மேடம், இந்த சந்திரிமாவுடைய ஃப்ரெண்டு தானே நீங்க? உங்க ஃப்ரெண்டு சந்திரிமா, அதாவது அந்த ஃபேட்டா இருந்த லேடிங்க, அவங்க திடீர்னு மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சு போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டுல அவங்களோட பாடி வந்திருக்கு, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அப்பதான் மனசுக்குள்ளேயும் இப்படி அவளுக்கு நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே அன்னைக்கு நம்ம சந்திச்சு பேசி அதுக்கப்புறம் நாங்க விளையாடின கேம் தான் அப்படின்ற மாதிரியும் அங்க அந்த கேம் நினைச்சு பயப்படுறாங்க. அப்படி அது என்ன கேம் தான் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். இப்போ உடனடியா பானு தன்னுடைய மற்ற தோழிகளான அராத்திகாக்கும் திவ்யாக்கும் கால் பண்றாங்க. இப்ப 3 பேருமே பாத்ரூமுக்கு வந்து பேசிக்க, சீக்கிரமா சொல்லு, எங்க கணவர்கள் எழுந்துப்பாங்கன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இந்த சந்திரிமா திடீர்னு மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சு போய் சேர்ந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப இந்த 3 பேருக்குமே பெரிய ஷாக்கா இருக்குங்க. அவங்க 3 பேருமே முகத்தை வேகமா வாஷ் பண்ற மாதிரியும், இப்ப அதுல இருந்து 1 மாசத்துக்கு பின்னாடி, அதாவது அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல இவங்க 4 பேரை பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க ஒரு கேமை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த இடத்துக்கும் கதை போகுது. இந்த சந்திரிமா அவங்க கணவரை பத்தி குறை சொல்றப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க கணவரை விட்டு கொடுக்காம பேசுறது எல்லாத்தையும் சந்திரிமா கவனிக்கிறாங்க. சரிங்கடி, நீங்க சொல்ற மாதிரி உங்க கணவர்கள் ரொம்ப உத்தமர்களாவே இருக்கட்டும். நான் ஒரு கேம் சொல்றேன், இதை பெட்டா வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த கேமை உங்க கணவர்களோட நீங்க விளையாடுங்க. ஆனா அதுல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கேமோட முடிவுல உங்க கணவர்கள் உத்தமர்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கேம் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அராத்திகா, நீ என்ன பண்ற, இவளுடைய கணவரை எப்படின்னா கரெக்ட் பண்ணணும்னு பாரு. நீ என்ன பண்றனா திவ்யாவுடைய கணவரை கரெக்ட் பண்ண பாரு. திவ்யா, நீ என்ன பண்றனா அராத்திகாவுடைய கணவரை கரெக்ட் பண்ண பாரு. ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க. அந்த 10 நாளுக்குள்ள உங்க 3 பேரோட கணவர்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிடும். சண்டே ஆச்சுன்னா நம்ம இங்க மீட் பண்ணுவோம். அந்த வாரம் முழுக்க என்னெல்லாம் நடந்தது அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். என்ன கேமுக்கு நீங்க ரெடியானு கேட்க, சரி இந்த கேம்ல என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த 3 பேருமே கேக்குறாங்க. முதல் ரூலே, இங்க 3 பேருமே மத்தவங்களுடைய கணவர்களை தான் கரெக்ட் பண்ண போறீங்க. அதனால அந்த கணவர்களோட பேசும்போதோ தொட்டுலாம் பேசக்கூடாது. 2வது, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போனாலும் அதை சீரியஸா எடுத்துக்க கூடாது. அண்ட் 3வது முக்கியமான ரூல், சண்டே என்ன மீட் பண்ணி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணீங்கன்ற உண்மையை என்கிட்ட சொல்லணும். அப்படி இல்லனா இந்த கேம்ல நீங்க தோத்ததான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப இந்த 3 பேருமே அந்த கேமுக்கும் ஒத்துக்கிறாங்க. அது வரைக்கும் நண்பர்களா இருந்த அந்த 4 பெண்களும் இப்ப ஒரு எதிரிகளா மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. அந்த சந்திரிமா போய் சேர்ந்திருப்பாங்கல்ல, இப்ப அந்த கேஸுமே அங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹேண்டில் பண்றாரு. அவருமே இப்ப நேரா வந்து இந்த உமா இருக்காங்கல்ல, கண்ணாடி போட்ட பொண்ணு, அவங்க கிட்டதான் திடீர்னு எதுக்கு சந்திரிமா மொட்டை மாடில இருந்து கீழே குதிச்சாங்க, என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சந்திரிமாவுடைய கணவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறதா எங்க கிட்ட சொல்லி அழுதா. இப்ப என்னன்னா திடீர்னு அவ வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டா, எங்களுக்கு ஒன்னும் புரியலன்ற மாதிரியும் இவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பக்கம் இந்த திவ்யா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்டயும் இப்ப போலீஸ் விசாரிக்கிறாங்க. திவ்யாவும் அதே விஷயத்தை தாங்க சொல்றாங்க. அண்ட் அட்லாஸ்ட் அராத்திகா கிட்டயும் விசாரிச்சுட்டு பேரையும் எப்ப வேணா நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு போறாங்க. பெரிய அபார்ட்மெண்ட் காமிக்க, அதாவது அதுதான் சந்திரிமாவுடைய வீடுங்க. அங்க இருந்து தான் சந்திரிமா கீழே குதிச்சு போய் சேர்ந்திருக்காங்க போல. இப்போ அவங்களோட பாடியையும் அங்க ஆய்வு பண்ண அனுப்புறாங்க. பண்ணா கதை பிளாஷ்பேக்கு போகுதுங்க. அதான் தன்னோட தோழி சந்திரிமா கிட்ட இந்த 3 பெண்களும் மத்த கணவர்களை போயிட்டு டேட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாலும் இவங்க 3 பேருமே போறதுக்கு பயப்படுறாங்க. சந்திரிமாவும் அந்த ராத்திரி கால் பண்ணி, என்னடி போட்டி ஆரம்பிக்கலாம்னு சொன்ன போது எல்லாரும் ஓகே சொல்லிட்டு இப்ப சைலண்டா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த 3 பேரையுமே இன்வால்வ் ஆக சொல்ல, கட் பண்ணா இப்போ ஒரு தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இந்த தாடிக்காரன் யாருன்னா திவ்யா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவருங்க. அப்படி அவருக்கு இந்த உமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கால் பண்ணி உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், என் ஃப்ரெண்டு திவ்யாவுக்கு கூட அது தெரியாது, மீட் பண்ணலாமான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அடுத்து திவ்யா இந்த அராத்திகாவுடைய கணவருக்கு கால் பண்ணியும் முக்கியமான விஷயம் பேசணும், மீட் பண்ணலாமான்ற மாதிரி கூப்பிட, இங்க அராத்திகா பானுவோடைய கணவருக்கு கால் பண்ணி மீட் பண்ண வர சொல்றாங்க. அப்படி அந்த நாள் இரவு நம்ம பானு வந்து திவ்யாவுடைய கணவரையும் மீட் பண்ண, அப்படி ஸ்லோ மோஷன்ல நம்ம பானுவை பாக்குற திவ்யாவோட கணவர் அந்த தாடிக்காரன் ஸ்டன்னிங் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. இன்னொரு பக்கம் திவ்யா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அராத்திகாவுடைய கணவரை பார்க்க வராங்க. அவர் ஒரு கார்ல வச்சுதான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணலான்ற மாதிரி பேசியிருப்பாரு போல. அப்ப அந்த காருக்கும் திவ்யா வந்து ஏறிக்கிறாங்க. அண்ட் அட்லாஸ்ட் அராத்திகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பானுவுடைய கணவரை மீட் பண்ண போறாங்க. அவரு கொஞ்சம் வயசானவருங்க, அதனால தன்னுடைய வீட்டுக்கே வா, என்ன விஷயம்னு பேசுவோன்ற மாதிரி கூப்பிட்டுப்பாரு. இப்படிதான் அந்த கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே வேளையில இங்க இந்த போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது கதை நிகழ்காலத்துக்கு வந்துரும். அவரு நேரா வந்து இந்த சந்திரிமா இருக்காங்கல்ல, அந்த ஃபேட்டான லேடி, அவங்களோட கணவரை வந்து பார்க்க, இந்த சந்திரிமாக்கு தெரியாம நீங்க ஒரு பொண்ணோட
பெண்ணோட தொடர்புல இருந்திருக்கீங்க, அதனால்தான் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க, ஐயோ சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் மனைவிக்கு தெரியாம நான் தொடர்புல இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவ துடிச்சு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அந்த தொடர்பையே துண்டிச்சிட்டு என் மனைவிய விவாகரத்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவளோட சேர்ந்து வாழ்றதா அவகிட்டயே நான் சொன்னேன். அவளும் அதை கேட்டு சம்மதிச்சு என் கூட சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு தான் சொன்னான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, என் மனைவி மொட்டமாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு செய்தி வந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு சார். கண்டிப்பா இது அவளே பண்ணிக்க வேண்டிய காரியம் இல்ல சார். இதுக்கு பின்னணியில வேற யாரோ இருக்காங்க, அவளை யாரோ இப்படி பண்ணிருக்காங்க, தயவு செஞ்சு கண்டுபிடிங்கன்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்ப இந்த விஷயமோ இந்த 3 பெண்களுமே கேள்விப்பட இவங்களுக்கு இன்னும் பயமாகுது. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்கு போக, அன்னைக்கு இந்த 3 பெண்களும் அந்த கணவர்களை மாத்தி மாத்தி மீட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அப்ப என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. அப்படி இந்த பானு திவ்யாவோட கணவர்கிட்டையும் அவங்க குடும்பத்துல நடக்கிற சண்டைய சொல்லி அழுகுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னுடைய கணவர் என்ன துன்புறுத்ததாகவும், அவர் வெறும் காசுக்காக மட்டும்தான் என்ன கூட வச்சிருக்காரு, எதை கேட்டாலும் செலவு பண்ணிட்டு போயிடுறாரு, ஆனா எமோஷனை புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் அழுகுறாங்க. அப்படி அழுகும் போதோ இந்த திவ்யா கணவரும், ஏன் பானு இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்டு திவ்யா கிட்ட சொல்லலாம்ல, ஐயோ அவகிட்ட மட்டும் சொல்றாதீங்க, அவ பழைய புராணம் படி ஒரே கணவர், அவரோட தான் வாழணும், இது அதுன்னு சொல்றா, என்னை விட என் கணவருக்கு தான் அதிக சப்போர்ட் பண்றா, அதான் அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்ற மாதிரியும் சொல்ல, அப்படி சொல்லிதான் இந்த திவ்யா கணவரோட இந்த பானு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இதை விட ரொம்ப மோசமான ஒரு கதையாங்க திவ்யா ஹராத்திகாவுடைய கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, என் கணவரால எனக்கு நிறைய கொடுமைகள் சந்திக்கிறேன், என் உடம்பு முழுக்க காயங்கள் தான் இருக்கு, பச்சையா சொல்லணும்னா ஒவ்வொரு ராத்திரியும் என் கணவர் என் கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்லி என்ன காயப்படுத்திடுறாரு. இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா, உங்க மனைவி அராத்திகாவும் அவளோட பெரிய நெயில்ஸ் வச்சுக்கிட்டு உங்க கூட ஒன்னா இருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்கா. அது மூலியமா நீங்களும் காயப்பட்டிருப்பீங்க, அதான் ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடைய புரிதல் உங்களுக்கும் இருக்குன்ற மாதிரி தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரியும் அவங்க அங்க சொல்ல, அராத்திகாவோட கணவர் தசமாறுறாரு. என்னங்க சொல்றீங்க, என் பொண்டாட்டி என் கூட ஒன்னா இருந்ததெல்லாம் உங்ககிட்ட சொன்னாலா, அடைச்சே அப்படின்ற மாதிரியும் அவர் தான் பொண்டாட்டி மேலையும் இருக்கிற மரியாதை போய் இப்போ அவங்க தோழியான இந்த திவ்யா மேலையும் மரியாதை வருது. இங்கிட்ட நம்ம அராத்திகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பானுவோட கணவர்கிட்டையும், நீங்க பெரிய மனுஷன், உங்களுக்கு நினைச்ச முடியலாம் வந்துருச்சு, சில பிரச்சனைகளை சொன்னா மெச்சூர்டா கேப்பீங்கன்ற மாதிரிதான் உங்ககிட்ட வந்தேன். ஆக்சுவலி எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, என் கணவரோட நடவடிக்கைகளா சுத்தமா சரியில்லை, ஒரு ஆளை எனக்கு கஷ்டம் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. அவங்களுக்கு தெரியுங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட கண்ணீர் சிந்தி அழுதா அந்த பையன் எப்படின்னா தீர்த்து வைக்கணும்னு நினைப்பான். சோ அதை வச்சு இங்க இந்த பானுவுடைய கணவரையும் அவங்க உஷார் பண்ண பாக்குறாங்க. அவங்க ட்ரை பண்ண மாதிரி அந்தந்த கணவர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பெண்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதா சொல்லி அவங்க மனசுல இருக்கிற விஷயங்களையும் நிறைய கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் சொல்றேன், ராதிகா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் கார்ல இந்த திவ்யாவை கூட்டிட்டு போவார்ல, அவருமே நீங்க எப்படி உங்க கணவர்கிட்ட இந்த மாதிரி வலிகளை சந்திக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என் மனைவி கிட்ட நான் வலியை சந்திக்கிறேன், அவ என்ன டார்ச்சர் தான் பண்றா, ராத்திரி ஆச்சுன்னா பெரிய பெரிய நெயில்ஸை வச்சுக்கிட்டு என் பக்கத்துல வரா, உடம்பெல்லாம் ஸ்கிராச் பண்றா, ஒவ்வொரு நாளும் அந்த வலியை சந்திச்சு வேணான்னு சொன்னா அவ தப்பா நினைச்சுப்பான்னு சொல்லிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நானும் அந்த நரகத்துல இருந்து வெளியே வரணும்னா நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க அராத்திகா அப்படியே எமோஷனலா பேசிட்டு அவங்க கையில இருக்கிற ஜூஸ் பாட்டிலையும் கீழே போட்டு உடைக்கிறாங்க. மீன் தெரியாம விழுந்த மாதிரி காமிச்சுப்பாங்க, அவங்க உடம்புலையும் லைட்டா கொட்டிக்கிற மாதிரியும் காமிச்சிக்க, உடனே இந்த பானுவோட கணவரும் அராத்திகாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவங்க கையத்தோட, இன்னொரு பக்கம் பானு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த திவ்யா கணவர்கிட்டையும் ரெஸ்டாரண்ட்ல பேசுவாங்க. அப்படி கையில ஒரு காஃபி கொட்டின மாதிரி நடிக்க, உடனே பானுவோடைய கைய பிடிச்சி திவ்யாவோட கணவரும் தொடச்சு விடுறாரு. அப்படி இந்த 3 பொண்ணுங்களும் அந்த 3 கணவர்களையும் தான் போட்டியில சொன்ன மாதிரியே அங்க தங்க வசமோ ஆக்கி காட்டுறாங்க. அப்படி அடுத்த சண்டேவோ இந்த விஷயத்தெல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்டு சந்திரிமா கிட்டையும் இவங்க தனித்தனியா வந்து சொல்றாங்க. எப்ப இந்த 3 லேடிஸுமே இந்த 3 கணவர்களோட வாழ்க்கையில வந்துட்டு போனாங்களோ அப்போ இந்த 3 கணவர்களோட வாழ்க்கையும் மாறி போகுதுங்க. அவங்களுக்கும் தங்களோட மனைவியோடைய ஞாபகம் இல்லாம அவங்க தோழிகளுடைய ஞாபகமாவே இருக்கு. தங்களோட மனைவிகள் தங்க கிட்ட பக்கத்துல வந்தா கூட ஏதோ ஒரு விரோதி மாதிரி தான் அந்த கணவர்கள் பாக்குறாங்க. இப்ப இந்த எல்லா பிளாஷ்பேக்கையும் காமிச்சிட்டு இப்ப நிகழ்காலத்துல, அதாவது இந்த சந்திரிமா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த 3 தோழிகளும் ஒரு காஃபி கடைக்கு ரெகுலரா வருவாங்கல்ல சண்டே ஆச்சுன்னா, அந்த கடைக்கும் வந்து ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க வெயிட்டரும் வந்து இவங்க 3 பேருக்குமே காஃபி வைக்க, ஏன் மேடம் எப்பவுமே 4 பேர் தானே வருவீங்க, 3 பேர் வந்திருக்கீங்க, உங்களோட தோழி எங்க போனாங்கன்னு கேட்க, அவ இனிமே வரமாட்டா, அவ போய் சேர்ந்துட்டான்னு இவங்க 3 பேரும் சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த வெயிட்டருக்கு அழுகை வந்துருது. அவர் கதறி அழுதபடி வெளியே நிக்கிறாரு. இனிமே இந்த 3 பெண்களும் பார்க்க, இவன் எதுக்கு நம்ம தோழி போனதுக்கு அழுதுட்டு இருக்கான்ற மாதிரியும் ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள வருதுங்க. அப்பதான் அங்க இன்னொரு கதையை காமிக்கிறாங்க. அதாவது இந்த கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளயும் ஒரு போட்டி பொறாம வந்திருக்கோம் பாத்தீங்களா, அப்படி இந்த கேமை
தலைமையா நின்று நடத்துற இந்த சந்திரிமா ரொம்ப லோன்லி ஆயிருப்பாங்க. அப்பெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து தனியா குடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி தான் கணவர்கிட்ட சண்டைலாம் இருக்கும், அவர் விவாகரத்துலாம் கேட்பார்ல, அதெல்லாம் இப்ப தான் தோழிகள் கிட்டயும் சொல்ல முடியாம அங்க இருக்கிற இந்த வெயிட்டர் கிட்ட தான் சொல்லி புலம்பிருப்பாங்க. அன்னைக்கு ரொம்ப குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போற வழி கூட மறந்துட்டு இந்த வெயிட்டர் கூட தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதா, அதுக்கப்புறம் நாங்க ஒரு வாரம் கிட்ட ரொம்ப நல்லா பேசினதாகவும் இப்ப அந்த வெயிட்டர் அந்த 3 பெண்கள் கிட்டயும் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதே வேளையில ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற இந்த 3 பெண்களுக்குமே போலீஸ் கால் பண்ணி உங்க 3 பேர்கிட்டயும் நாங்க தனித்தனியா விசாரிச்சிட்டோம், ஆனா இப்ப எங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கு, உங்க 3 பேரையும் ஒன்னா விசாரிக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ 3 பேரும் இன்னும் பதறாங்க. ஏன்னா உண்மையாலேயே சந்திரிமா இயற்கையான முறையில போய் சேரல, அவங்களை யாரும் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் நாங்க போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்ல இந்த 3 லேடிஸும் பதறாங்க. ஏய், நீ எதனா வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு சந்திரிமாவை போட்டு தள்ளிட்டியான்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இப்போ போலீஸ் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும், அப்போ போய் நம்ம வளரக்கூடாது. 3 பேருமே ஒரே மாதிரியான பதில சொல்லணும். 3 பேருமே வீட்டில் இருந்ததா சொல்லணும். 3 பேருக்குமே ஃபோன் வந்தது, அது மூலயமா தான் சந்திரிமா போய் சேர்ந்த விஷயம் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோன்ற மாதிரியும் சொல்லணும். மாத்தி கீத்தி யாருன்னா பேசுனீங்க அவ்வளோதான் நம்ம மாட்டிப்போன்ற மாதிரியும் இவங்க 3 பேரும் பிளான் பண்றாங்க. என்னங்க இது, இவங்க பிளான்லாம் பண்றதா பார்த்தா உண்மையாலேயே அவங்க தோழி சந்திரிமாவை இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போட்டு தள்ளியிருப்பாங்க போல இருக்கே. போட்டு திறந்து பார்ப்போம். இது போக இந்த வெயிட்டர் வேற அந்த சந்திரிமாவோட பழகுனதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அன்னைக்கு ராத்திரி அதிகமா குடிச்சதுனால சந்திரிமாவை இந்த வெயிட்டர் தன்னுடைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாரு. அப்பதான் அந்த சந்திரிமா பிரெக்னண்டா இருக்கிற விஷயம்லாம் இந்த வெயிட்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் கிட்ட சந்திரிமா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணதாகவும் அப்படி நீங்க விளையாடுற கேமை பத்தியும் சந்திரிமா என்கிட்ட சொன்னதாகவும் அந்த வெயிட்டர் சொல்ல, இப்ப இந்த கதையை நிகழ்காலத்துல கேட்கிற அந்த 3 பெண்களும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. எது, இப்ப இந்த வெயிட்டருக்கு நம்மளுடைய கதையே தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு திகிலே வருதுங்க. இப்பதான் இந்த கதையில இன்னொரு பெரிய ட்விஸ்ட்டை காமிக்கிறாங்க. என்ன தெரியுமா ட்விஸ்ட்? இப்ப நம்ம சந்திரிமா இருக்காங்கல்ல, அவங்க போய் சேர்ந்து அவங்க உடம்பெல்லாம் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் காரியம் நடந்துட்டு இருக்கோம். இந்த 3 தோழிகள் சந்திரிமாவோடய பழகி அவங்க சாவு கூட போக மாட்டாங்க. அதுல இந்த பானு மட்டும் ரொம்ப எமோஷனல் ஆகி சரி ஒரு வாட்டி சந்திரிமா வீட்டுல போய் அவங்க கணவரையாச்சும் பார்த்துட்டு வந்துருவோன்னு சொல்லி காலிங் பெல் அடிக்க, இப்போ சந்திரிமாவோட கணவர் கதவை திறக்கிறாரு. ஏய் பானு, வந்துட்டியா? உன்னை பார்க்காம இருக்க முடியல. இப்ப கூட உன்னோட வாசனை வர மாதிரியே எனக்கு தோணுச்சு, அதான் கதவை திறந்த நீ வந்து நிக்கிற, நான் அவ்வளவு மிஸ் பண்றேன்டி அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. தயவு செஞ்சு சத்தம் போட்டு பேசாத, இங்க செவருக்கு கூட காது இருக்கும் அப்படின்னு அங்க பானு சொல்ல, அப்போதாங்க அங்க ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. இந்த சந்திரிமாக்கு தான் கணவர் வேற ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்காங்கன்ற மாதிரி அழுதுருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு வேற யாரே இல்ல, தன்னோட தோழிகள்ல ஒருத்தியான இந்த பானுவோட தான் அப்படின்ற மாதிரி அங்க ரிவீல் பண்றாங்க. இப்ப பானு ஆல்ரெடி சந்திரிமாவோட கணவரோடையோடய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இப்போ திவ்யாவோட கணவர்கிட்டையும் அந்த போட்டியில பேசிக்கிட்டு இப்ப இந்த காரியத்துக்கு உள்ள வராங்க. உள்ள வரப்போ அவங்களுக்கு இறந்து போன அந்த சந்திரிமாவோடைய சிரிப்பு சத்தம் கேக்குதுங்க. என்னடா இது, நம்ம காதுக்கு தான் கேக்குதா இல்ல எல்லாருக்கும் கேக்குதான்ற மாதிரி அவங்க பயமடைறாங்க. பாதியில இருந்தே அந்த வீட்டை விட்டு ஓடுறாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்க, ஆக்சுவலி சந்திரிமா தான் கணவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்ட்டு முதல் வாட்டி அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ கூட தான் பிரெக்னெண்டா இருக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் கேட்டுட்டு அந்த கேமுக்கும் சம்மதிச்சுட்டு இந்த பானு நேரா சந்திரிமாவோட கணவர்கிட்ட வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை விவாகரத்து பண்ணிட்டு தன்னை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவ, இங்க பாரு நம்ம 2 பேருக்கு இருக்கிற தொடர்பை வச்சுக்கிட்டு நீ அவளை விவாகரத்து பண்ணிட்டு என் கூட வாழணும்லாம் இமேஜின் பண்ணாத, நீ சந்திரிமாவை விட்டு வர மாதிரி என்னால என் கணவரை விட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சந்திரிமா குண்டா இருக்கா, அவளோட நான் வாழ்க்கை வாழ்றதுக்கே வெறுக்கிறேன்ற மாதிரியும் அந்த கணவர் சொல்றாரு. ஓ, அப்படி வெறுத்ததுதான் சந்திரிமாவை நீ பிரெக்னண்டாவும் ஆக்கிரிக்கியான்ற மாதிரியும் இப்ப இந்த பானு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. கட் பண்ணா இப்ப இன்னொரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. அதாவது இவங்க 3 பேருமே அந்த 3 பேரோட கணவர்களையும் அப்படி 2வது டேட்டும் பண்றாங்க. அதிலேயுமே இப்ப நம்ம திவ்யாவோட உடம்புல இருக்கிற சில காயங்களை அராத்திகாவுடைய கணவர் பாக்குறாரு. ஆக்சுவலி திவ்யா வேணுமுன்னே தான் அப்படி காயம் பண்ண மாதிரி காமிச்சுப்பாங்க. ஆனா அதை பார்த்தும் அவரு நீ உன் கணவரால ரொம்ப கஷ்டப்படுற போலயே, நீயும் என்ன மாதிரிதான் போலயேன்ற மாதிரி எமோஷனல் ஆகுறாரு. இப்போ அவங்களுக்கும் மல்லிப்பூலாம் வாங்கி கொடுத்து, என் மனைவிக்கெல்லாம் இதுதான் வாங்கி கொடுத்ததே இல்ல, அவ இதெல்லாம் விரும்ப மாட்டா, இப்போ உனக்கு வாங்கி கொடுக்கும் போதோ இந்த காரே நறுமணமா இருக்கு, மனசுக்கும் சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த திவ்யாவோட கணவரும் பானு கிட்ட சில பொக்கேலாம் வாங்கி கொடுத்தோம், சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தோம், அவங்களோட உட்காந்து பேசுறாரு. என் மனைவியை நான் வெறுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா, எனக்காக ஒரு நாள் ஆசையா சமைக்கிறான்னு பார்த்தேன், கிச்சனுக்கு போய் பார்த்தா ரீல்ஸுக்காக சமைச்சிட்டு இருக்கா, மேல அவருக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்க முதல் வாட்டி இந்த பானுவோட கையை அவரு பிடிக்கிறாரு. பானு எத்தனை ஆம்பளைகளை தான் இப்படி நான் ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிட்டு இப்ப அவரோடையும் சந்தோஷமா பேசுற மாதிரி காமிக்க, அண்ட் அட்லாஸ்ட் அராத்திகா இங்க பானுவோடைய கணவர்கிட்டையும் நான் பிரச்சனைகளை சொல்லியும் இப்போ அவரோட பிரச்சனைகளை கேட்டோம்
அவர் கூட இன்னும் ஒண்ணு சேர்றதுக்காக கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ஆல்ரெடி இந்த அராத்திகா தன்னோட கணவரையே ரொம்ப வசியப்படுத்தி அவரோட கட்டாயப்படுத்தி தானே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப அதை எல்லாத்தையும் பானுவோட கணவர் மேலேயும் அவங்க ட்ரை பண்ண இதுல பானுவோட கணவரும் ரொம்ப மயங்குறாரு. இப்ப கதை மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருதுங்க. அந்த போலீஸ்காரர் கூப்பிட்டபடியே இப்ப இந்த 3 பெண்களுமே விசாரணைக்காக வராங்க. அப்படி 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறாங்க. ராத்திரி எங்களுக்கு போன் வந்தது மூலியமா தான் சந்திரிமா போய் சேர்ந்த விஷயமே தெரியுன்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரரு அந்த வெயிட்டர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டுருக்காருங்க. அந்த வெயிட்டர் பையனை பார்த்ததும் இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு பரபரப்பு. ஆல்ரெடி இவங்க விளையாடுற கேமை பத்தி வேற அந்த வெயிட்டர் பையனுக்கு தெரியுமா, எங்க அதை சொல்லி போலீஸ் கிட்ட நம்மள மாட்டி விட்டுற போறானோன்ற மாதிரியும் தவிச்சு போறாங்க. இப்ப சம்பவ இடத்துல சந்திரிமாவோட கணவர் வேற இருக்க. அப்பதான் இந்த 3 பெண்களும் சந்திரிமாவோட கணவர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி இந்த வெயிட்டர் பையன் நாங்க போற ஹோட்டல்ல வர ஒரு வெயிட்டர் தான். ஆனா அவன் சாதாரண ஆள் இல்ல. உங்க மனைவி சந்திரிமாவோட ஒரு தொடர்புல இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரியும் இவங்க 3 பேரும் ஒரு குண்டை தூக்கி போட. ஆமாங்க, சந்திரிமா விஷயத்துல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக தான் அந்த பழிய தூக்கி வெயிட்டர் மேல போடுறாங்க. ஒரு நாள் உங்க பொண்டாட்டி சந்திரிமா ஓவரா குடிச்சு இந்த பையனுடைய ரூம்லயே போய் தங்கியிருக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. வெயிட்டருமே அவங்க தங்கினது உண்மைதான், ஆனா தப்பா எதுவும் நடக்கலன்னு சொல்ல வர. ஆனா அதுக்குள்ள அந்த வெயிட்டரை ரொம்ப தப்பான பையன் மாதிரி இந்த 3 பெண்களும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. போலீஸ் கிட்டையும் நம்ம அராத்திகா ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ என்னோட லிப்ஸா சில கரை ஒட்டிக்கிச்சு. இப்ப இந்த வெயிட்டர் பையன் பக்கத்துல வந்து ஒரு மாதிரி தப்பா நடக்க முயற்சி பண்ணா, அவாய்ட் பண்ணதுனால அங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு அவங்க சொல்ல. இப்ப திவ்யாவும் நான் ஒரு நாள் பாத்ரூமுக்கு போகும்போதோ அங்கேயும் என்கிட்ட வந்து தப்பான சில செய்கைகள் பண்ணான்ற மாதிரியும் வெயிட்டர் மேல பழி போட்டு இப்ப அவனை போலீஸ்லயும் புடிச்சு கொடுக்குறாங்க. இப்போ எப்படியோ அவனை ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டோன்ற ஒரு சந்தோஷத்துல இந்த 3 பொண்ணுங்களும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி நினைக்க. அப்பதான் இந்த 3 பெண்களுக்குமே ஒரு போன் கால் வருது. அதாவது ராத்திரி உங்க கணவர் தூங்குனதுக்கு அப்புறம் 3 பேருமே வெளியே வாங்கன்ற மாதிரி இப்போ அவங்க 3 பேரோட டேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கால் பண்ணி சொல்ல. இப்ப இவங்களும் ஒரு 10:30 மணி வாக்குல ஒவ்வொரு ரோட்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க 3 பேரையும் இவங்களை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கணவர்களும் வந்து பாக்குற மாதிரி காமிக்க. இந்த சம்பவம் எல்லாமே சந்திரிமா சாகரத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்ததா அங்க காமிக்கிறாங்க. சரிப்பா, இப்ப இந்த வெயிட்டரை போலீஸ் பிடிச்சு கூட்டு போறாங்கல்ல, இந்த வெயிட்டர் போலீஸ் கிட்ட ஒரு உண்மையை சொல்றாரு. சார் நான் சந்திரிமாவை வீட்டுக்கு கூட்டு போனதெல்லாம் உண்மைதான், ஆனா எங்களுக்குள்ள எதுவும் நடக்கவும் நடக்காதுன்னு சொல்ல. ஏன்டா இப்படி சொல்ற சார், எனக்கு பசங்களை மட்டும் தான் சார் பிடிக்கும், பொண்ணுங்கள்லாம் பிடிக்காது சார், சந்திரிமாவோட ஃப்ரெண்டா தான் சார் பழகினேன் அப்படின்ற மாதிரியா அவர் சொல்ல. இப்ப போலீஸ்காரருக்கும் இதுவே ஒரு பெரிய ட்விஸ்டா படுதுங்க. இப்போதான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஹீரோயின்கள் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரோட கணவர்களுக்கும் நம்ம ஹீரோயின்களுக்கு வேற ஏதோ ஒரு ஆணோட தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அன்னோன் மெசேஜ் வந்திருக்கு. அப்படி உங்க மனைவிகள் கிட்ட ஒரு செயின் இருக்கும், செக் பண்ணுங்கன்ற மாதிரியும் அந்த மெசேஜில் இருக்குங்க. இவங்களும் வீட்டில் வந்து தான் மனைவிகளோட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்பதான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்க. அன்னைக்கு சந்திரிமா சாக ஒரு நாளுக்கு முன்னாடி ராத்திரி இந்த 3 பெண்களுமே அவங்க டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மற்ற கணவர்களை பார்க்க நிப்பாங்கல்ல, அப்படி அந்த இடத்துக்கு வந்து நம்ம அராத்திகாக்கு ஏல வர மாதிரி ஒரு செயினையும், பானுக்கு பீல வர மாதிரி ஒரு செயினையும், திவ்யாக்கு டீல வர மாதிரி ஒரு செயினையும் அங்க அந்த டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மற்றவரோட கணவர்கள் பரிசா கொடுத்துருப்பாங்க. எப்படி சொல்லி வச்ச மாதிரி இவங்க 3 பேருமே இது மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க 3 பேருமே வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது இப்ப இவங்க 3 பேருமே இப்படி ஒரு கேம் விளையாடுறதாகவும், அப்படி இவங்க 3 பேரோடைய கணவர்களையும் மாறி மாறி டேட் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த 3 பேரோட கணவர்களுக்கும் தெரியுங்க. எது தெரியுமா, என்னையா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அது எப்படி தெரியும்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்காலத்துல போலீஸ் கிட்டையும் இந்த வெயிட்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நிறைய உண்மைகளை சொல்றான். அதுல இந்த 3 பெண்கள் சாதாரண ஆளுங்க இல்ல, இவங்க 3 பேரும் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது அந்த சந்திரிமா தான் நடத்தனா அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்பிக்க. இதை கேட்டு இன்ஸ்பெக்டருக்கும் தலையே வெடிக்கிற அளவுக்கு என்ன எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்கன்ற மாதிரியும் தோணுது. இன்னொரு பக்கம் சந்திரிமா சாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்கள் 3 பேரோடைய கணவர்களையும் பார்த்து கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களோட மனைவிகள் எல்லாம் நான் சந்திச்சு பேசினேன், அப்படி அவங்க கிட்ட ஒரு போட்டி சொன்னேன், இப்படி மாறி மாறி டேட் பண்றதுதான் அந்த போட்டி, உங்களுடைய கர்ப்ப சோதிக்கிறதுக்கு தான் அந்த போட்டின்ற மாதிரி அங்க நடந்த எல்லா உண்மைகளையும் சந்திரிமா அந்த 3 பேரோட கணவர்கள்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அதை கேட்கிற அவங்களாலையும் நம்ப முடியல. என் பொண்டாட்டி நல்லவதா தான் இருப்பா, நீ சொல்ற மாதிரி அவ ஒன்னும் இன்னொருத்தவங்க கூட போய் டேட் பண்ண மாட்டான்ற மாதிரியும் சொல்ல. இப்ப சந்திரிமா இப்படி ஒரு பிளான கொடுத்திருப்பாங்க. நீங்க 3 பேருமே இப்ப நீங்க டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பெண்களுக்கு 3 விதமான செயினை வாங்கி கொடுங்க, அதுல அவங்க நேம் போட்டபடி அந்த செயினை கொடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உங்க பொண்டாட்டியோடைய பர்ஸ்ல செக் பண்ணி பாருங்க, அவங்க பர்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு செயின் இருக்கும்ன்ற மாதிரி
மாதிரி சொல்ல சோ அதே மாதிரி செக் பண்ண வரும்போது தான் இப்ப அந்த செயின் மாட்டிருக்கோங்க. அப்படி அந்த செயினை வச்சுதான் தன்னோட மனைவிகள் இப்படி டேட் பண்ற விஷயம்லாம் அந்த 3 கணவர்களும் தெரிஞ்சுக்க இப்படி பொண்டாட்டிக்கும் போட்டு கொடுத்து கணவருக்கும் போட்டு கொடுத்து குடும்பத்துக்குள்ள ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டு அந்த சந்திரிமா போயிருக்காங்க. இதையெல்லாம் கேள்விப்படுற போலீஸ்காரரு யாரையா அந்த சந்திரிமா எதுக்கியா இப்படி எல்லாம் பண்றா, ரொம்ப டேஞ்சரான பொம்பளையா இருப்பா போலயேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் சந்திரிமா தான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நரகத்தை சந்திரிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு நாள் தான் ஃப்ரெண்டு பானுவுடைய வீட்டுக்கு வரப்போ அங்க தான் ஃப்ரெண்டு பானுவோட வீட்டுல தன்னோட கணவர் ஒன்னா இருக்கிறத அவங்க கார்டு கொடுத்து கேட்டிருப்பாங்க. இதையெல்லாம் அந்த வெயிட்டர் பையன் கிட்ட தான் சொல்லி அழுதுருப்பாங்க. என் கணவர் என் கூட சந்தோஷமா வாழ்றேன், உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேலாம் சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரியாமையே பானுவோட ஒன்னா இருக்காரு. எவ்வளவு நாள் கணவர் தொடர்பு வச்சிருக்கிற பொண்ணு என் பெஸ்ட் ஃப்ரெண்டா, இவங்களெல்லாம் நான் பழி வாங்கி ஆவேன் அப்படின்னு சொல்லி தான் சந்திரிமா இப்படி ஒரு போட்டி வச்சு இப்படி ஒரு விபரீதத்துக்குள்ள ஆளாக்கியிருப்பாங்க. சரிப்பா, இவ்வளவு பண்ண அந்த சந்திரிமாவை யாரு போட்டு தள்ளனா, உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேக்குறீங்களா? அது ஒரு பெரிய ட்விஸ்டுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்னன்றத பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கணவர்கள் பத்தி மனைவிக்கும் மனைவிகளை பத்தி கணவர்களுக்கும் தெரிஞ்சிட்டு பாத்தீங்களா, அப்படி அவங்க வீட்டுக்கு வந்து தான் மனைவியோடையும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. எங்க பொண்டாட்டி நம்மள திட்ட போறான்னு சொல்லி கணவர் பயப்பட, கணவர் நம்மள திட்ட போறான்னு பொண்டாட்டி பயப்பட. ஆனா மனைவிகள் கொஞ்சம் அந்த கணவர்களெல்லாம் ஏமாத்தத்துக்கும் அவரை நம்ம மேல சாஃப்ட் கார்னர் பண்றதுக்காகவும் பழியெல்லாம் தூக்கி அவங்க மேலேயே போடுறாங்க. அதாவது கணவர்கள் மேல போடுறாங்க. உங்களுடைய கர்ப்ப சோதிக்கத்துக்கு தான் நாங்க 3 பேரும் ஃப்ரெண்டா பேசி இப்படி ஒரு முடிவெடுத்து உங்களை சோதிக்க வச்சோம். நீங்க என்னன்னா என்ன பத்தியே தப்பா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க. என் ஃப்ரெண்டோடைய ஒன்னா பழக போயிட்டீங்க, அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க எனக்கு உண்மையா இல்ல, இது இல்ல அது இல்லன்ற மாதிரி எல்லா பழியும் தூக்கி போட்டு அந்த 3 கணவர்களையும் போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப இவங்க 3 பேருமே பதறி போய் அங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போற தான் மனைவியையும் அங்க நிப்பாட்டிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இதெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டெஸ்ட் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, தப்பு நீயும் பண்ணிருக்க நானும் பண்ணிருக்கேன், 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல. இப்பதான் அங்க இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட். ஆக்சுவலி இவங்க 3 பேரும் அந்த சந்திரிமாவை மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அதான் சந்திரிமா கூட இந்த 3 கணவர்கள்கிட்டையும் அவங்க மனைவிகளை பத்தி உண்மையை சொல்லிருப்பாங்கல்ல, அது சொல்லி ஒரு ½ an hourல தான் சந்திரிமாவோட வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க. இப்ப போலீஸுக்கு இந்த 3 கணவர்கள் மேலேயும் சந்தேகம் வருது. ஏன்னா இப்ப 3 பேருல ஒருத்தர் தான் சந்திரிமாவை போட்டு தள்ளிருக்கணும்ட்டு. சரியா, இதுக்கு மேல கன்ஃபியூஸ்லாம் பண்ண வேணாம். 3 பொண்டாட்டி 3 கணவர்கள் ஜோடியா எல்லாரும் வாங்க மொத்தமா விசாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. அப்ப அந்த மனைவிகள்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, தங்களுடைய கணவர்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஹராத்திகா என் கணவர் என் கூட தான் இருந்தாரு, ராத்திரி நாங்க ஒன்னாதான் இருந்தோம், அப்பதான் எங்களுக்கு சந்திரிமா போய் சேர்ந்ததா எங்களுக்கு கால் வந்ததுன்ற மாதிரியும் சொல்ல. அதேபடிதான் அந்த மீதி பானுவும் திவ்யாவும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க அவங்கவுங்க கணவர்கள் அவங்கவுங்க கூட இருந்ததா சொல்ல. போலீஸால இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியலைங்க. அவர் மேலும் அந்த வெயிட்டர் பையன்கிட்டயே விசாரிச்சு உண்மையாலே சந்திரிமாக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அங்க இன்னொரு ட்விஸ்ட் காத்திருக்கு. இப்போ எவ்வளவு விஷயங்கள்லாம் தெரிஞ்ச இந்த வெயிட்டர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வீட்டுல இறந்து போய் கிடக்குறான். அவனையும் யாரோ போட்டு தள்ளிட்டாங்க. அட என்னடான்னு பார்த்தா இங்க சந்திரிமாவுடைய உடம்ப ஆய்வு பண்ணதுல அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அவங்கள மொட்டை மாடியில இருந்து யாரோ கீழே தள்ளி விட்டுருக்காங்கன்ற மாதிரியும், அதுக்கு முன்னாடியே சந்திரிமாவை விஷம் கலந்து கொடுத்து அப்படி விஷத்தினால போட்டு தள்ளிட்டு தான் மொட்டை மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்காங்கன்ற மாதிரியும் அதுல அந்த ரிசல்ட் கிடைக்க. இது எல்லாத்தையும் பண்றது யாரு, இதுக்கு இப்படி பண்றாங்க. இப்ப இந்த கேமுக்கு அப்புறம் இந்த புருஷன் பொண்டாட்டிகள் எப்படி வாழ்றாங்க, அவங்க வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி மாறுது, உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் செகண்ட் சீசன்ல சொல்றதா அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் சீசனை முடிக்கிறாங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு செகண்ட் சீசன் கதை தெரிஞ்சுக்கணும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நிறைய வியூஸும் நிறைய லைக்ஸும் நிறைய கமெண்ட்டும் வந்ததுன்னா கண்டிப்பா செகண்ட் சீசனையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.